ஒரு சந்தோஷமான முகங்கள் உங்களுடைய முகங்கள். அதுவும் அமுதவர்ஷினி என்ற ஒரு குழுவின் மூலமாக தமிழை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க. மிகப்பெரிய சந்தோஷம். நீங்கள் அவரோட எதிர்பார்த்துருந்த அந்த பட்டிமன்றம் தொடங்குறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். அதனால் பேசக்கூடிய மாணவர்களை எப்பவுமே கைத்தட்டி உற்சாகப்படுத்தி ஆதரவு அளித்து கேட்குறேன். சரிங்களா? ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத கடைசியாக பார்த்துக்கலாம். எது சரி எது தவறுன்றதை கடைசியாக பார்த்துக்கலாம். மாணவர்கள் பேசும்போது அமைதி காத்து அவங்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல் கொடுக்க கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போது நம்மளுடைய கணினி கைபேசி அதை பற்றி நன்மை இதுதான் அப்படின்னு பேச வராங்க அந்த குழுவோட தலைவி திவ்யதர்ஷினி. இன்று வரலாறு படுத்து கொண்டிருக்கும், நாளை வரலாறு படைக்கப் போகும் எனது அழகிய சகோதரிகளே, அவர்களை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கும் எனது ஆசிரியர் பெருமக்களே, நான் பேசும் தலைப்பில் எது சரி எது தவறு என்று கணிக்கும் எனது நடுவர் அவர்களே, நான் ஆச்சரியப்படுவதற்கு காரணம் இந்த கூட்டம் இல்லை, இந்த பிரம்மாண்டம் இல்லை. ஆனால் தமிழகத்தில் யாருமே கவலைப்படாத ஒரு கூட்டம் விவசாயம் இருக்கும்போது அந்த விவசாயத்தின் மகளை இந்த பட்டிமன்ற மேடையில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கிறீர்களே, அதுதான் உங்களை நோக்கி என்னை தலைவலக வைக்கிறது. நடுவர் அவர்களே, இந்த சமூக வலைதளங்கள்லாம் நமக்கு துணை செய்கிறதா இல்லை தடை செய்கிறதா? அவங்கெல்லாம் நம்மளை அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் நாங்கள்லாம் இல்லை அது நம்மளை டெவலப் பண்ணுதுன்னு சொல்ல போகிறோம். அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தவன் ஜூக்கு போனானா, அந்த ஜூவில் ஒரு புலி ரொம்ப நேரமாக முறைச்சி பார்த்துட்டு இருந்தானா, அந்த புலிக்கே கோவம் அவனை பலார்னு ஒரு அடி அடிச்சிருச்சான். அதுக்கு பக்கத்தில் இருந்த நரி கேட்டுச்சான், இந்த ஜூக்கு வரவங்களெல்லாம் உன்னை 2 நிமிஷம் தான் பார்த்தாங்க, ஆனால் உன்னை ரொம்ப நேரம் பார்த்தான், அவனை போய் ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த புலி சொன்னிச்சான், இவன் பார்த்ததுக்கெல்லாம் நான் உன்னை அடிக்கல, கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான், அதுக்கு தான் அடிச்ச. அப்படின்னா அடிக்கிற அளவுக்கு அது எவ்வளோ பெரிய வார்த்தையா, என்னது அந்த வார்த்தையை சொல்லு அப்படி கேட்டுச்சான். அதுக்கு புலி சிரிச்சுட்டே சொன்னிச்சான், இவ்வளோ நேரம் பார்த்துட்டு எம்மா பெரிய பூனை இதுன்ட்டு போகிறான், அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொன்னானா. அதுபோல் சரி விடுங்க, அது எப்படி துணை செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். விஞ்ஞான சாதனங்கள் எப்படி துணை செய்யுதுன்னா 3 வகையாக நமக்கு துணை செய்யுது. 1, அது நம்பகமானது. 2வது, அது துல்லியமானது. 3வது, அது சகித்து கொள்ளாது. 1 நம்பகமானதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வேலூர் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு ஒருத்தவனை பார்த்து கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், வேலூரில் தான் இருக்குது அப்படின்றான். நான் சொன்னேன், அது இல்லைடா, வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்கும், அங்கே போய் கேளு அப்படிங்கிறான். இதுவே நம்ம மேப்பில் போட்டு பார்த்தா வேலூர் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு துல்லியமாக எடுத்துகிட்டு போய் விடல. எனவே விஞ்ஞான சாதனங்கள் ஒரு நம்பகமானது, 2வது துல்லியமானது. நம்ம பிரின்சிபல் மேம் எடுத்துக்கோங்க, அவங்கள பற்றி நம்ம ஒரு விஷயம் தெரியணும்னா அவங்க தெருவில் போய் கேட்டோன்னா அவங்கள பிடிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவங்களா, ஐயோ எனக்கு பிடிக்காது, ஐயோ ஆஹா அப்படிம்பாங்க. அதே அவங்கள தெரிஞ்சவங்களா இருந்தால் சொல்லுவாங்க, அவங்க அப்படி, ஐயோ அவங்க இப்படி அப்படிம்பாங்க. இதே நம்ம கூகுள் தலைவன்ட்ட கேட்டு பாருங்களேன், நம்ம டாக்டர் கலினா மேம் அப்படின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணனா அவங்க எப்போ பிறந்தாங்க, என்ன படித்தாங்க, எப்போ டாக்டர் ஆனாங்க, என்னென்ன விருது பெற்றாங்கன்னு தெளிவாக சொல்லுங்க. எனவே அது ஒரு துல்லியமானதுங்க. 3வது, அது சலித்து கொள்ளாது. நம்ம ஒரு டவுட்னா யார்கிட்ட கேட்போம்? டீச்சர், இல்லைன்னா அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸு. நம்ம அம்மாவே ஒரு நேரம் சொல்லிடுவாங்க, சி கம்முனு படு அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா டார்ச்சர் பண்ணுறாதரா, எப்போ பார்த்தாலும் டவுட்டு கம்முனு போய் ஒரு ஓரமாக உட்கார சொல்லுவான். நம்ம டீச்சருக்கு யூ கேன் ட்ரை அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, அவங்க லாஸ்ட்டில் தான் யூ கேன் ட்ரை அப்படி சொல்லிடுவாங்க. ஆமாவா? இதுவே நம்ம கூகுள் தலைவன்ட்ட போய் நைட்டு 12 மணிக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க, அவன் திரும்ப மெசேஜ் பண்ணுவான். 1000 டைம் மெசேஜ் பண்ணாலும் அது ஒரே ஆள், 1000 டைம் மெசேஜ் பண்ணாலும் அது சலித்து கொள்ளாம ஹாய்னு மெசேஜ் பண்ணுதுன்னா அது சலித்து கொள்ளாது தானேங்க. நடுவர் அவர்களே, நம்ம பிரச்சனை என்னன்னா மற்றவனை குறை சொல்லி தான் பழக்கம். ஆமா தானே நடுவர் அவர்களே? இப்போ திடீர்னு ஒருத்தன் வரான், கதவுல இடிச்சுட்டான். என்னடான்னா கதவை என்னை இடிச்சிருச்சும்பான். இவன் போய் கதவுல இடிக்கலையாம், கதவு தானே இவனை இடிச்சிருச்சான் அப்படிம்பான். இதுவே நான் இப்போ இந்த டாப்பு போட்டிருக்கேன் நடுவர் அவர்களே, இன்னும் 3 வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா இந்த டாப்பு சின்னதாக இருக்குன்னு, சின்னதாகுமா? டாப்பு சின்னதாகுமா? ஆகாதுல்ல. அது போல ஒருத்தவன் சொன்னா, நான் குயிலை பார்த்து, குயில நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா எங்கேயோ போயிருப்ப
போயிருப்ப. கடலே நீ மட்டும் உப்பா இல்லைன்னா நீ எங்கேயோ போயிருப்ப. மலரே நீ மட்டும் முள்ளா இல்லைன்னா நீ எங்கேயோ போயிருப்ப. இந்த 3 அவனை பார்த்து சொன்னிச்சான், இந்த குறையெல்லாம் பார்க்காம இருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப அப்படின்னுச்சான். நடுவர் அவர்களே, நிர்பயான்ற பொண்ணுக்கு வட மாநிலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க. அந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுன்றதுக்காக நிர்பயா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்து அந்த நம்பரை உங்கள் நம்பரை அதில் இணைச்சிட்டிங்கன்னா போதும், அதுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்து பாருங்க, அடுத்த 10 நிமிஷத்தில் 4 போலீஸ் உங்களை வந்து சுற்றி இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னதுங்க? நம்ம சமூக வலைதளங்கள் தானேங்க. நடுவர் அவர்களே, காந்திஜி சொன்னாரு, எந்த ஒரு பொண்ணு நைட்டு தனியா போயிட்டு வராங்களோ அன்னைக்கு தனியா போயிட்டு சுதந்திரமா வராங்களோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரன்னு. இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களும் 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் தனியா போயிட்டு வராங்கன்னா அதுக்கு காரணம் என்னதுங்க? நம்ம ஸ்மார்ட் போனு தானேங்க. இந்த ஸ்மார்ட் போன் நம்ம சுதந்திரத்தை சேர்த்து அளவா வாங்கி கொடுத்திருக்கிறது. நடுவர் அவர்களே, ஆணும் பெண்ணும் இல்லாத உலகத்தை எப்படி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதோ அது போலதாங்க ஆன்லைனும் பெண் டிரைவும் இல்லாத உலகத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு லாங் டிரைவ் போனா என்ன வேணும் நடுவர் அவர்களே? சொல்லுங்க. லாங் டிரைவ் போகணும்னா உங்களுக்கு பென் டிரைவ் வேணும் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பதட்டமா இருக்கும். நினைச்ச நேரத்துல பார்க்க முடியாது, அவ என்ன பண்றா ஏது பண்றா எப்படி சமைப்பான்னு ஒரே புலம்பலா இருக்கும். அவங்க வேதனையை நினைச்சு கூட பார்க்க முடியாது நடுவர் அவர்களே. ஆனா இந்த காலகட்டத்தில் ஆனா அம்மாவுக்கும் ஆஹா அப்பாவுக்கும் தெரியுதுன்னா அதுக்கு வீடியோ கால தெரியுதுன்னா அதுக்கு காரணம் என்னதுங்க? நம்ம ஸ்மார்ட் போன். அடுத்த தெருவில் கல்லூரி படிக்க தயங்கினவங்க கூட இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கல்லூரி படிக்க அனுப்புறாங்க, தைரியமா அனுப்புறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னதுங்க? நம்ம ஸ்மார்ட் போன் தானேங்க. நடுவர் அவர்களே, செல்போன்ல எவ்வளவு சௌகரியம் இருக்குன்னு தெரியுமாங்க? கடினமான செயலை கூட எவ்வளோ எளிதாக்கி கொடுத்துட்டு இருக்குங்க. ஒரு காலத்தில் செஸ் மேட்ச் மாதிரி தவழ்ந்து போயிட்டு இருக்க வாழ்க்கை இன்னைக்கு 2020 மேட்ச் மாதிரி பறந்துட்டு போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம செல்போன் தானேங்க. நடுவர் அவர்களே, பெண் பிள்ளைகள்லாம் காலேஜ் விட்டு வர அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரே பதட்டமாக இருக்கும், அவள் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு. ஆனால் இப்போ சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் வேலை பார்த்துட்டு, அப்பா நான் கால் டாக்ஸியில் ஏறி இருக்கேன், உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், நீ வந்து நான் கரெக்டாக வரும்போது கேட்டை திறந்துருன்னு சொல்கிறா. அதை கேட்டு அவங்க அப்பா வாசலில் நிம்மதியாக உட்காந்துட்டு வீட்டு வாசலில் வரத்துக்கு முன்னாடி போய் கேட்டை திறக்கிறாருன்னா அவங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க, இந்த செல்போனும் கணினியும் நமக்கு சௌகரியமா இல்லை சங்கடமான அவரு சொல்லுவாருங்க. நடுவர் அவர்களே, மொபைலில் கவரேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அது ஒரு அவசரத்துக்கு நமக்கு ஆவலனா இருக்குங்க. 101 அவசர போலீஸ், 100 அவசர போலீஸ், 101 தீயணைப்பு படை, 103 டிராஃபிக் போலீஸ், 108 ஆம்புலன்ஸ், 1908 குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, 1901 பெண்களுக்கு எதிரான வன்முறை. இதை மட்டும் அழுத்தினீங்கன்னா போதும், எவ்வளோ சங்கடம் இருந்தாலும் அவங்க உங்க இல்லத்தை தேடி வந்து உதவி பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்னங்க? நம்ம ஸ்மார்ட் போன் தானேங்க. நடுவர் அவர்களே, இதை மட்டும் சொல்லிட்டு என் உரையை முடிச்சு கொள்கிறேன். வாழ்க்கையிலும் சரி இணையத்திலும் சரி, நீங்க எதை தேடுகிறீர்களோ அதை தான் பெறுகிறீர்கள். நீங்க நன்றாக பயன்படுத்தினால் அது நன்மை, அதே தீமையாக பயன்படுத்தினால் அது தீமை. வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.